அந்த காலத்து லவ்வுக்கும் இந்த காலத்து லவ்வுக்கும் டிஃப்ரெண்ட் சொல்லுங்கக்கா. அந்த காலத்து லவ் சொல்ல போனா இப்போ என்னோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 இருக்கும். ஓகே. அப்போ எங்க அண்ணன் லவ் பண்ண காலத்தெல்லாம் வந்து சின்சியாரிட்டி லவ் இருக்கும். ஓகே. இப்போ இந்த காலத்து லவ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டைம் பாஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஒரு சம்பவம் வந்து நடுவில் ஒரு விஷயம் நடந்தது. அது என்னன்னா, எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு பையன் காலேஜ் படிச்சுட்டு இருந்தான். அவன் காலேஜ் படிக்கக்குள்ள பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். இறந்தப்ப பார்த்தீங்கன்னா அந்த லவ் பண்ணுற பொண்ணு வந்தப்போ அவங்க வீட்டில் ஃபேமிலியோடு தான் வந்தாங்க. அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லோரும் ஓவரால் எல்லோரும் வந்தாங்க. பட் ஆனால் வந்து இவங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு நேர்கோட்டு பார்வையாகவே இருந்தது. ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கல ரெண்டாவது பட்சம் இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வந்தோடனே டெத்துக்காக வந்திருக்காங்க, அந்த பையன் இறந்துட்டான்னு நினச்சிட்டு நிறைய பேர் ஸ்டேட்டஸே போட்டாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா அவன் வந்து மூலசாவை அடைஞ்சிட்டான். அவனோட உறுப்புகள் பார்த்தீங்கன்னா தானம் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனசு இருக்க அதான் கடவுள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லவர் வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டு போனாங்க வீட்டுக்கு வந்து. அவங்க இறுதி சடங்கும் போது அவனுக்கு கண்ணி கழியணும், அப்போ வந்து அவங்க தாலி கட்ட சொல்லுங்கள், நான் தாலி இங்கேயே அறுத்துட்டு அவங்க வீட்லேயே இருந்துக்கிறேன்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு. அப்படின்னும் போது இந்த ஜென்ரேஷன்லேயும் ஒரு 4-5 பொண்ணுங்க வந்து, 4-5 சொல்ல முடியாது, நிறைய பொண்ணுங்க வந்து ஓவரால் உண்மையாக தான் இருக்கிறாங்க. பட் சில பேர் வந்து அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜஸ்ட் டைம் பாஸ் ஓவரால் எல்லாருமே. இன்றைக்கி 4 பேர் பேசுகிறாங்க, திடீர்னு பார்த்தா இன்றைக்கி இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே நான் நிறைய பேரை பார்க்குறேன், நிறைய பேரெல்லாம் பார்க்குறேன். அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கிட்டத்தட்ட நான் இங்கே ஒரு 17 வருஷமாக இந்த பஸ் ஸ்டாண்டு வந்துட்டுருக்கேன். அப்போ நிறைய பொண்ணுங்களை பார்ப்பேன். அப்போ அவங்க வந்து சின்சியரிட்டியாக லவ் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது திடீர்னு பார்த்தா ஒரு 3-4 வருஷம் சென்ற உடனே திடீர்னு வேறு பையனை காட்டி இவனை தான் லவ் பண்ணுறான். ஏமா அவனுக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னா, அவன் வந்து கேரக்டர் சரியில்லை, அவன் வந்து குடிக்கிறான், சைட் அடிக்கிறான், இதை தான் சொல்கிறாளுவோ. அடுத்தது வந்து இந்த பசங்களை கேட்க போனால் பசங்க என்ன சொல்கிறாங்க, இவன் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு கால் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க, இதை தான் பேசுகிறாங்க. இது எந்த உண்மையான காதல் எனக்கு புரியல. முன்ன ஜென்ரேஷன்லாம் காதல்னா உயிரை கொடுத்து உயிரே விடுறாங்க. இந்த ஜென்ரேஷனில் அப்படி கிடையாது. ஆனால் பசங்க ஏமாந்து பாருங்க நிறைய வாட்டி, எல்லா விஷயத்துலையும் சரிதான். அவங்க அன்பு காட்டி எவ்வளோ தூரம் அவங்கள ஏமாற்ற முடியுமோ அவ்வளோ தூரம் ஏமாத்துறாங்க. தியேட்டருக்கு போகிறாங்க, பீச்சுக்கு போகிறாங்க, ஓவரால் எல்லாருமே. இப்போ பசங்களை பேட்டா பொண்ணு அப்படின்னு சொல்ல முடியாதுமா. பொண்ணுங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, பசங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்காக வந்து பசங்களை கிரேட்னு சொல்ல முடியாது, பொண்ணுங்களை வந்து கிரேட்னு சொல்ல முடியாது. நீங்க பாத்திருப்பீங்களா, அதுல சொல்லுங்க. இந்த இடத்துல சுத்த வரையும் நான் சொல்ல பார்த்தா பசங்க கிரேட். இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும்.